சரே மகரே சாரே கரே சா. சரி மா இது என்ன வெக்கப்படுற? கலைஞர்களுக்கு களங்கமே கிடையாது. பாரு. சரே மகரே சாரே கரே சா. இது சா. பாரு. சரி இது க. இது க. என்ன பாவதர, நான் 5 மணிக்கு வர சொன்னேன், 2 மணிக்கே வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தாரு. ஏங்க, நம்ம விஜயாவுக்கும் குமாரிக்கும் ஒன்னாவே பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன? அது எப்படிங்க முடியும்? குமாரி ரொம்ப காலமா பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிறா. விஜயா இப்பதானே ஆரம்பம். அது ஒண்ணு முடியாதுங்க. பாடு. சாரே மகரே சாரே கரே சா. சுத்தமா இருக்கணும். கொண்டு போ. ஐயா ஐயா, நம்ம மெராஸ்தார் ஐயா வராங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா? கூடை முறம் கட்டுவோம், கூடை சொல்லுவோம். நல்ல கூட ஆசம் ரொம்ப அபிவிருத்தியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் உங்க தயவு தான். பாத்தியாமா, உனக்கு பாய் பண்ண தெரியுமா? பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ் தானே பின்ன தெரியும், உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே. வாங்க. சரி. பார்த்தீர்களா, இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி. ஓஹோ, என்னதுங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கு? உன் மேல அவ்வளவு அபிமானம். ஏன் ஒண்ணு கண்ணை மூடிக்கொண்டும் இன்னொன்னு வாயை பொத்து கொண்டும்? அதுவா, இது தீயவைகளை பாராதே, அது தீய சொற்களை கேளாதே, இது கெட்ட சொற்களை பேசாதே. டைகர், கற்பனையை பார்த்தியாடா? இவ்வளவும் குரங்குகிட்ட தான் இருக்கு, மனுஷங்கிட்ட ஒன்னையும் காணா. மகா புத்திசாலிடா நீ. பாருங்க போவோம். ஆமா பிள்ளைகளே, நமக்கு உடனடியாக தேவையானது எது? உணவு. நீ உடை, நீ வீடு. இல்லை. ராதே, இவங்கதான் ராதே. இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர். வணக்கம். வணக்கம். அவருடைய குழந்தை பேர் குமாரி. நான் வேலைக்காரன் டைகர். வாம்மா. உன் அப்பாவின் இரக்க சிந்தையும் உன்னுடைய நல்ல மனதும் எங்கள் ஆசிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. குமாரி, இந்த அம்மா வந்த பிறகு இங்க நாடகம், நடனம், சங்கீதம், டேப்பா பிரமாதம். ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுது பாரு, அதை நீ அவசியம் பார்க்கணும். அப்போ நடன சாலைக்கு போலாமா? போலாம். பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூவிடும் வேளை, விடி வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூவிடும் வேளை, தன் மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை, தன் மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை, பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை, நல்ல பழக்க வழக்கத்தோடு நூலை படிப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. அம்மாவுக்கு உதவி
உதவியாக ஆக்கி பழகணும், சோறாக்கி பழகணும். அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும், சோறாக்கி பழகணும். அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும். தினம் அச்சம் பழிப்பு மடமை நானும் அமைந்தவள் அவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது. புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது. இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது, இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது. பணையேற்றத்தில் இருமாந்திடாமல் இருப்பவள் எவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும். புத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும். கட்டம் வந்த புமானம் தன்னை காக்கணும், கட்டம் வந்த போதுமானம் தன்னை காக்கணும். தன் கணவன் சுகத்தினாலும் பெண்ணும் கண்மணி அவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண். ஐயோ, அடி பலமோ? அடி ஒண்ணும் பலம் இல்ல, மூக்குலதான் உணர்ச்சி இல்ல. அவசர கொடுக்க. இது யாரு? என் மக. பேரு? வைகை. வைகையா? பேரு நல்லா தான் இருக்கு. வைகை வேலைக்கு வர்ற ஆரம்பமே நல்லா தான். ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, முன்னால கஷ்டமா இருந்தா பின்னால சுகமா இருக்கும். என்னமோப்பா உன் தங்க மாதிரி. மாதிரி என்ன? தங்கதான். தங்கச்சி என்னன்னு? இங்க அதிகம் வேலை இல்லை, நம்ம அறைய கூட்ட. கரடி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? விஜயா, என்ன பொழுது விடிஞ்சு பொழுது போனா அலங்காரம் பண்ணிக்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும் போல் இருக்க. வேற சந்தோஷமான நேரம் எனக்கு என்னதான் இருக்கு? ஒரே தடவுடலாம் அலங்காரம் பண்ணிக்கிறியே, இப்ப யாரு பார்த்து ரசிக்க போறா? அதான் யாரும் இல்லையே, நானே கண்ணாடியில பாத்துக்க வேண்டியதுதான். நான் சம்பாதிக்கிறது பூரா இந்த இளவுக்கே சரியா இருக்கும் போல் இருக்க. இளவா? உங்க இளம் மனைவிக்கு இப்படியாவது ஒரு இன்பம் இருக்க கூடாதா? இதுதான் இன்பமா? முகத்துக்கு பவுடர், கண்ணுக்கு மையி, உதட்டுக்கு சாயம், ஏன் பல்லு கொஞ்சம் சுண்ணாம்பு அடிக்கிறது தானே? நாளைக்கு ஒரு நல்ல டூத் பிரஷ் வாங்கிட்டு வாங்க. விஜயா, சரியா பண்ற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில கரியவாரி பூச்சிடுவேன். ஆமா. பிறகு என்ன? பூனைக்கு வீணையா வாசிக்க தெரியும், பானையை உருட்டத்தானே தெரியும். குடும்ப பெண்ணா ஜோக்கியதையா பேசுற நீ? இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? பாட்டு சொல்லிக்க போறேன். பாட்டா கத்துக்க போற? இதுக்கு நீ உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதானே. என்ன சொன்ன? எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். புவிமேல் இயற்கையினாலே இயங்கும் எழில் உள்ளம்
இன்பமயம் அல்லாதனவும் ஆவனவும் அல்லாதனவும் ஆவனவும் தெரிந்த அல்லாதனவும் ஆவனவும் தெரிந்த நல்லோ மனதினில் நாடும் வந்தானவோ வினை முடிவதெல்லாம் இன்பமயம் புவிமேல் இயற்கையினாலே இயங்கும் எழில்வளம் எல்லாம் இன்பமயம் மலையில் அருவியிலே பல மழலை பொழிதனிலே மலையில் அருவியிலே பல மழலை பொழிதனிலே மலரில் மணந்தனில் வயலில் பயிர்தனில் மலையாள் பணிதனிலே நிலவில் ஒளியாலும் குரலில் இசையாலும் நீலக்கடல் வீசும் மலையாலுமே கலைஞர் சிலையிலும் கவிதை பொருளில் காணமாமையில் காடலர் சுவையில் காதலோடு மனிதனின் புலம் காண்பதில் இன்பமயம் கரிசனி தபம பதனி இன்பமயம் இடிசனி தபம பதனி இன்பமயம் சிக்கரிசனி தனி சனி தபதம பகரி இன்பமயம் இனித தனி பபதம பதிகம பதனி சனி இன்பமயம் தனி சனி தனி ரினி தனி மதக சாரி கம பதனி இன்பமயம் நின்னி சனி தனி தபம கரிகத மபதனி இன்பமயம் சிகரி சரி காக சிகரி சரி காக சரி சத சத பத பப சத தரி சத சாரி தச கமதரி இன்பமயம் கத பத பக பக கத பத கத பகரி கரி சத சகரி பத கத பத தரி சகரி இன்பமயம் நிச்சனி நிசாசா நிச்சனி நிசாச நிகச நிசக மத நிகச தி மத சதி மணி மத மக சமகத பனி தச நிகச மக இன்பமயம் தம் நித நின்னி தனி மத நின்னி மத மத தக மக மம்ம தக மத நி சத தனி சதானி மத கம்ம தானி தமக இன்பமயம் மப்பதனி பாப்பா நிகரி சரித்த பதரி ரிப்பவரி கரி சனி நித பப பதனி சரி ரி ம பதனி ச சரி ம பதனி கரி சரி நித பத கரி சரி இன்பமயம் சனி தனி சனி தத பப பரி ரி ம பத தனி பப தரி சரி நித பத பப மதி கரி சரி இன்பமயம் ரிக்கரி கரி சனி சகரி சரி சனி தனி தப பப கரி சனி தப மகரி க பப சனி தனி நித ப மக தப மகரி நானி க ம பதனி சரி சரி பதம பசனி பதம பகரி சனி நிச்ச சனி தப பப நிதனி தப பபரி சரி சனி தனி கரி சனி தப தப மக சனி ரிக சனி க பப தனி சனி தனி ப தனி பதனி சரி கரி சனி தப நி பதம பதத்தி சனி க சனி சரி சரி நி சதம பதனி ச ரிகரி சகரி பதம பதனி கரி கரி தப தப கரி கரி தப ம நி தப நி சனி நி தப பதனி சகரி கரி சனி தரி சனி சனி தப சனி சனி தப ம நி சனி சனி தரி சனி தப ம நி சனி தப பதனி இன்பமயம் இன்பமயம் புவிமேல் இயற்கையினாலே இயங்கும் எழில்வளம் எல்லாம் இன்பமயம் வீட்டுக்கு போயிட்டாரே. வா விஜயா, உட்கார். இவ என் ஃப்ரெண்டு. நம்ம போதும், அதே போதும். நம்ம கணக்கு பிள்ளை இருக்காரு, இவர்தான், இவர் சம்சாரம் தான் விஜயா. என்ன கணக்கு பிள்ளை, ஆசிரம நாடகத்துல குமாரி நடிக்க போகுது. விஜயாவையும்
நடிக்க சொல்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியுமே. என்னங்க இது, பொம்பளைங்க நடிக்கிறதாவது? அப்புறம் ஆம்பளைங்க மாத்திரம் நடிச்சா யாரு பாக்குறது? என்ன கம்பெனியா வச்சு நடத்த போகுது? ஆசிரம நிதிக்காக ஒரு நாள் தானே. என்ன நான் சொல்றது? என்ன விஜயா, சரிதானா? அவ எதுக்கும் சரிதான்பா. அவளை போய் கேட்டா நடிக்கட்டும். நம்ம ஆசிரமத்துக்கு நாம் தானே உதவணும். நாடகத்தினுடைய பேரே புதுசா இருக்கு, 50 60. ஐம்பது 60 நாடகம். 1950 60 நாடகம். ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். 1950 60 நாடகம். 1000 பேர் உழைப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. 1000 பேர் உழைப்பை ஒருத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. அந்த அறியாமை நீங்கி மக்கள் அவரவர் தம் உழைப்பு கொண்டு ஆண்டு அனுபவிப்பது 60. அந்த 1950 60 நாடகம். கொண்ட மனைவி இருக்க கூட 2 3 சேர்த்துக்கிட்டு கும்மாளம் கொட்டினது 50. கொண்ட மனைவி இருக்க கூட 2 3 சேர்த்துக்கிட்டு கும்மாளம் கொட்டினது 50. நல்ல குணசாலி ஒருத்தியோடு கூடி குலவி கொஞ்சி அன்பு குறையாமல் வாழ்கிறது 60. நல்ல குணசாலி ஒருத்தியோடு கூடி குலவி கொஞ்சி அன்பு குறையாமல் வாழ்கிறது 60. கல்லு மணலும் கலந்த அரிசி கருத்தராகி உளுத்த சோளம் கம்பை திண்டு வம்பு வந்தது 50. கல்லு மணலும் கலந்த அரிசி கருத்தராகி உளுத்த சோளம் கம்பை திண்டு வம்பு வந்தது 50. ஊசி முள்ள அரும்பு போல அரிசி மூட்டை கணக்கில் ஆக்கி போட்டு மூக்கு வரைக்கும் சாப்பிடுவது 60. ஊசி முள்ள அரும்பு போல அரிசி மூட்டை கணக்கில் ஆக்கி போட்டு மூக்கு வரைக்கும் சாப்பிடுவது 60. 1950 60 நாடகம். பேய் இருக்குது கிணத்திலே பிசாசு இருக்குது மரத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது 50. பேய் இருக்குது கிணத்திலே பிசாசு இருக்குது மரத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது 50. ஆயும் கலைஞர் நேட்டிலே அமைந்த நீதி பாட்டிலே அறிவிருக்குது படிச்சு போகுது 60. ஆயும் கலைஞர் நேட்டிலே அமைந்த நீதி பாட்டிலே அறிவிருக்குது படிச்சு போகுது 60. 1950 60 நாடகம். பிள்ளைகளை அதிகம் பெத்தெடுக்க கூடாதென்னு அதிகம் பெத்தெடுக்க கூடாதென்னு பெண்களுக்கு கர்ப்பத்தடை உண்டு பண்ண வேணும்னு பேசிக்கிட்டே இருந்தது 50. அது உள்ளபடி நல்லதுன்னு உலகத்தில் நானும் பெண்ணும் ஒன்னு 2 பெத்துக்கிட்டு எண்ணங்களை மாத்திக்கிட்டு உடல் நலம் தேடுவது 60. 1950 60 நாடகம். அக்கா அக்கா, அடே வாடா தம்பி, ஊர்ல எல்லாரும் சவிக்குமா? எல்லாரும் சவிக்கந்தான். ஏக்கா அத்தா எங்க? உங்க அத்தானா? அது எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கோம், வரும். ஏக்கா அத்தா இப்படி பொதுக்கூட்டத்துக்கு போறாரே,
அங்க ஏதாவது கொடுப்பாங்களா? வா, கொடுக்காம என்னடா தம்பி, கொண்டுகிட்டு வருவாரே. என்ன நாரு நாரா? ஆமாடா தம்பி, பிரசங்கம் பண்ணும்போது மாலை போடுவாங்கல்ல, போடும் போதே பாதி உதிர்ந்துடும். அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாரு மட்டும்தான் வரும். நமஸ்காரண்ணே. சௌக்கியமா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணுமே. என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தண்ணேல, ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஏன் கால்ல கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைண்ணே. அப்படியா? கொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ஆ, ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுண்ணே. ஆ, ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது? சரியா? Close. ஆமா. அப்போ செல்லமுத்தண்ணே க்ளோஸ். சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா. தெரிய வேண்டியதா? தம்பி அண்ணே, அதுக்கு இருக்கட்டும். சேப்பில் என்ன இருக்கு? ஜேப்ல என்னண்ணே கொஞ்சம் சில்லற 2-3 பேப்பரு, பேனா என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது வேற சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? ஏன் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? அதெல்லாம் அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டும் இல்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? ஏன் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? ஐயோ ஐயோ, தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. கூட்டங்கிறதும் பூமாலை வாங்குறதும், பொது கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் பொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு பூவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கட்சி கொள்கை பேசுறதும், அங்கே குண்டாந்தடிய கண்டா நீங்க கொடரிக்க ஓடுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, நாட்டு நடவு நடாம் உணவு கடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேட்கிறதும், நல்லாலே பொதுவா நல்லாலே, நிஜமா நல்லாலே நல்லாலே நல்லாலே. கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான். பொதுக்கூட்டம் போட்டு போட்டு தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது? நாங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க. சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே, சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்களே. சுதந்திரம் சுகந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க, சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க.
இந்த பாத்தீங்களா, ஒரே நெல்லும் கல்லும். இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியிருக்கு? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலையம்மா வேலை. அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மற்ற தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேட்கறா? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல, பாறையே வந்து விழுவும் இனிமேல. ஆமா. அம்மா தாயி 2 பிச்சை போடுங்க அம்மா. என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட 2, 3ன்னு கணக்கா கேக்குறியே? என்னங்க? ஓ, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. ஆரே இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. 2 நாள் ஆச்சா? உடம்பு என்ன கரியாகும்? முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க, இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறாரே. நம்ம போல ஆளுகளால தான். என்னது? என்ன கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்லை. அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா, இது ராஜா. ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க சுதந்திரம், அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பட்டுமா? எதையாவது 2 போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற கேலி. இந்தா எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமாமல்ல கோபம். அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான். ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சம் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா, ஆஹா, இன்னும் 10 வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? அப்படியானா வா போவோம். எங்கங்க? 1960க்கு. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா. 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார், நீர்வளம் நிலவளங்களை பார். அதோ பார். இதுதான் சென்னை மாநகரம். கடற்கரையை பார். என்னங்க அது? என்னங்க உயரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதே? அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி. அங்க பாத்தீங்களா? ஐயோ, தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு. எல்லாரும் சுட்டு குடத்துல தூக்கிட்டு போறாங்களே, அது என்ன ஆறுங்க? அதுதான் கூவம் நதி. முன்ன அப்படி இருந்தது, இப்ப அப்படி ஆயிருக்கு. இன்னும் கவனி. இதுதான் மதுரை மாநகரம். அடே, கோடை காலத்துல கூட இப்படி ஆத்துல வெள்ளம் கரபுரண்டு ஓடுதே. அதுதான் வைகை ஆறு. பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல. இன்னும் சேலத்தை பாரு. சேலம். அடே, என்னங்க ஜனங்கள்லாம் குளிக்கிறாங்களே, இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. 60ஓட பெருமைய பாத்தியா? என்னங்க இது? ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு, ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்கே. இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா. பாத்தியா 60ஓட மகிமையே? என்னங்க இது? இவ்வளவு விசாலமான கடத்தெருவு, இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. வா, இனிமேல ஊருக்குள்ள போவோம். 60க்கு வந்துட்டோம். என்ன போட்டுருக்கு பாரு. 1960. அக்கா, வாடா தம்பி. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியே தான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை,
என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது, திங்கிறதுக்கு மனுஷால் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல இங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. ஓஹோ, உனக்கு அப்படி அவசியமா வந்துதான் ஆக வேணும்னு இருந்தா பத்திரிகையில விளம்பரப்படுத்து. ஏனுங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரே. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட அது என்னங்க வேடிக்கை? ஏனுங்க பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே. வா கடத்தருக்கு போவோம். என்னங்க இது முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்க அது? ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாமே. காணமா பாரு.